இத மாதிரி சொசைட்டில நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்களை எடுத்து பேசிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நல்ல சமூகம் உருவாகணும், அதுக்காக நான் உங்கள் பிரபாகரன் பேசுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த விஷயத்த கேட்ட உடனே எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. உங்களுக்கு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் எனக்கு ரொம்ப புதுசா இருந்தது. என்ன அப்படின்னா, 1 கிராம் கொக்கைனோட விலை வந்து 12,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்டென்ட் சம்பந்தமா நான் ஸ்டடி பண்றப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஸோ ட்ரக் மாஃபியா அப்படிங்கிறது இதனாலதான் பல ஆயிரம் கோடி வந்து நடக்குது போல, இவ்வளவு பெருசா இருக்கு போல அப்படிங்கிற விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன் நம்ம ட்ரக்கை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு சம்பவம், ஒரு பிரபல நடிகர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. யார் அப்படின்னா, இன்னைக்கு காலையில நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்துல இருந்து போலீஸ் அதிகாரிகள் வந்து நடிகர் ஸ்ரீகாந்த் வீட்டுக்கு போறாங்க. போயிட்டு உங்களை வந்து நீங்க ட்ரக் யூஸ் பண்றீங்களா அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு சந்தேகமா இருக்கு, நாங்க வந்து உங்களை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போயிட்டு ஸ்ரீகாந்த் வந்து தொடர்ச்சியா வந்து கொக்கைன் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரா, ட்ரக் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றாங்க. செக் பண்றப்போ ஆமா, இவர் வந்து கொக்கைன் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு அப்படிங்கிறது போலீஸ்காரங்களுக்கு தெரிய வருது. சோ அதுக்கப்புறம் அங்க இருந்து கைது செய்யப்பட்ட ஸ்ரீகாந்த் வந்து நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்துல வச்சு விசாரணை அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. எந்த அடிப்படையிலப்பா திடீர்னு போயிட்டு ஒரு ஹீரோ வந்து வாங்க நீங்க ட்ரக் யூஸ் பண்றீங்களா அப்படின்னு நாங்க செக் பண்ண முடியுமா அப்படின்னா அப்படிலாம் பண்ண முடியாது. அப்படிலாம் ரேண்டமா வந்து பிக் பண்ணி ஒரு 4 நடிகரை திடீர்னு போயிட்டு நாங்க ரேண்டமா கூப்பிட்டு வந்து செக் பண்றோம் அப்படின்னா தமிழ் சினிமாவிலேயே பல நடிகர்கள் மாட்டுவாங்க. அப்படிலாம் பண்ண முடியாது. அப்புறம் எந்த அடிப்படையில இப்போ ஸ்ரீகாந்த் வந்து கைது பண்ணிருக்காங்க, எந்த அடிப்படையில ட்ரக் யூஸ் பண்றாரா அப்படிங்கிற அந்த மெடிக்கல் செக்அப் எல்லாம் பண்ணாங்க அப்படின்னா, மே மாசம் எண்ட்ல வந்து ஒரு சம்பவம் அப்படிங்கிறது நடக்குதுங்க. என்ன அப்படின்னா, பப்ல, சென்னையில இருக்கக்கூடிய ஒரு பிரபல பப்ல வந்து ஒரு பெரிய தகராறு அப்படிங்கிறது ஏற்படுது. அதுல அதிமுகவை சேர்ந்த பிரசாத் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அதிமுகவோட ஐடி விங்ல இருக்காரு. அவருடைய ஏரியா வந்து மயிலாப்பூர். சோ அவரு வந்து கைது செய்யப்படுறாரு. இது இல்லாம அஜய் வாண்டையார் வந்து கைது செய்யப்படுறாரு. இது போக பிரபல ரவுடி சுனாமி சேதுபதி அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த நபரும் கைது செய்யப்படுறாரு. சோ இவங்க 3 பேரையும் கைது பண்ணி விசாரணை நடத்துறப்போ, அந்த விசாரணை டீப்பா போறப்போ, இந்த அதிமுக ஐடி விங்கை சேர்ந்த பிரசாத்துக்கு இன்னும் நிறைய விஷயத்துல இன்வால்வ்மெண்ட் இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. எப்படி அப்படின்னா, நிறைய பேர்ட்ட வந்து வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பணம் வாங்கி ஏமாத்துறது. சோ அத மாதிரி எல்லாம் பண்ணிருக்காரு. இது இல்லாம ட்ரக் சப்ளை அப்படிங்கிறத பண்ணிருக்காரு. ஒரு நபர்கிட்ட இருந்து ட்ரக் கொக்கைனை வாங்குறது, சிந்தட்டிக் ஃபார்மேட்ல வாங்குறது, அதை வந்து மத்தவங்களுக்கு சேல் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. சோ யாருகிட்ட இருந்து இந்த பிரசாத்துக்கு வந்து கொக்கைன் வருது அப்படின்னா யாருகிட்ட இருந்து வருது அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குல்ல. சோ அந்த டைம்லயே இவர்கிட்ட இருந்து ஒரு 11 கிராம் கொக்கைன் வந்து கைப்பற்றப்பட்டதாகவும் செய்தி இருக்கு. 11 கிராம்னா என்னப்பா இவ்வளவுதான் இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லலாம். பட் 11 கிராம் அப்படிங்கிறது இவங்க சொல்ற வேல்யூ படி பார்த்தோம்னா ஒரு 1.25 லட்சம் ரூபாய்க்கு மேல வருது. சோ அவ்வளவு 11 கிராம் அந்த கொக்கைன் அப்படிங்கிறது அவர்கிட்ட இருந்து கைப்பற்றப்பட்டது அப்படிங்கிற செய்தியும் இருக்கு. சோ அப்படி காவல் நிலையத்துல வச்சு இந்த பிரசாத் கிட்ட விசாரிக்கிறப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பிரதீப் அப்படின்னு ஒரு நபர் இருக்காரு. சோ அந்த நபர் தான் எனக்கு வந்து கொக்கைனை வந்து சப்ளை பண்றாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. சோ அதுக்கப்புறம் அந்த பிரதீப்பும் வந்து கைது செய்யப்படுறாரு. இதுக்குள்ள இந்த சம்பவம் எல்லாம் நடந்துட்டு இருக்க இந்த டைம்ல வந்து அவரை வந்து அதிமுக ஐடி விங்ல இருந்து, அதிமுக அந்த நிர்வாகி பொறுப்புல இருந்து அவரை வந்து ஏடிஎம்கே தூக்கிட்டாங்க. பட் இந்த பேரல் டைம்ல வந்து இங்க விசாரணை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. அப்போதான் என்ன விஷயம் தெரிய வருது அப்படின்னா, இந்த பிரசாத் வந்து ஒரு பார்ட்டி நடத்துறாரு, ஒரு பப்புக்கு போறாரு அப்படின்னா மோஸ்ட்லி வந்து ஸ்ரீகாந்த் வந்துருவாரு அப்படிங்கிற விஷயம் வெளியில தெரிய ஆரம்பிக்குது. சோ ஸ்ரீகாந்த் சம்பந்தமா உங்களுக்கு யாராருக்கு லிங்க் இருக்கு? ஏன்னா இந்த பிரசாத் வந்து பிரதீப் கிட்ட இருந்து கொக்கைனை வாங்குறாரு, வாங்கி இவரு வந்து நிறைய பேருக்கு சப்ளை பண்றாரு அப்படிங்கிறப்போ யாராருக்கெல்லாம் கொடுக்குறாரு அப்படிங்கிற விஷயத்த போலீஸ்ல விசாரிக்கிறப்போ அவரு சொன்ன ஒரு நபர், ஃபர்ஸ்ட் நபர் அப்படின்னா ஸ்ரீகாந்த். ஸ்ரீகாந்த் அப்படின்னு சொல்றாரு. சரி, ஸ்ரீகாந்த் இவர் சொல்றாரு, எப்படி நம்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி பாஸ்ட்ல வந்து இவங்க எங்கெங்கெல்லாம் மீட் பண்ணிருக்காங்க, இவங்களுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எடுக்கிறப்போ சினிமா சைட்ல வந்து இந்த பிரசாத்துக்கும் ஸ்ரீகாந்துக்கும் இடையில தொடர்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த உறுதி பண்றாங்க. இவங்க நிறைய பேர் ஒன்னா மீட் பண்ணிருக்காங்க, நிறைய பார்ட்டிலாம் அட்டன் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. அவங்க வந்து ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்டாகவே நான் வந்து பிரதீப் கிட்ட இருந்து வாங்கினேன், இதை வந்து ஸ்ரீகாந்த் கிட்ட கொடுத்தேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. இன்னும் நிறைய பேர் சினிமா ஃபீல்டுல இருக்கக்கூடிய நிறைய பேரையும் சொல்லியிருக்காரு. இதை தாண்டி வெளியிலயும் சில பேருடைய யார் என்னங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு அப்படிங்கிற செய்தி வெளியா இருக்கு. சோ முதற்கட்டமா
ஸ்ரீகாந்தை வந்து நுங்கம்பாக்கம் காவல் நிலைய போலீசார் வந்து கூப்பிட்டு போயிட்டு சரி, ஏன்னா இவரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு, அவர் யூஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக போயிட்டு கைது பண்ணிட முடியாது இல்லையா? சோ அதனால கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில கொண்டு போய் வச்சுட்டு இதை மாதிரி ஒரு ட்ரக் யூஸ் பண்ணிருக்காரா அப்படிங்கிற அந்த செக்அப் அப்படிங்கிறத பண்ணிருக்கார் அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. இப்போ அவரை கைது பண்ணி விசாரணை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. இது இல்லாம நடிகர் கிருஷ்ணா இருக்காருல்ல, சோ அவரும் வந்து இந்த இதுல யூஸ் பண்ணிருக்காரு, ட்ரக் யூஸ் பண்ணிருக்காரு, இந்த பிரசாத்திட்ட இருந்து அந்த ட்ரக் கொக்கைனை வாங்கியிருக்காரு அப்படிங்கிற செய்தியும் வெளியாயிருக்கு. சோ அடுத்த கட்டமா கிருஷ்ணா வந்து விசாரணைக்கு எடுக்கப்படுவார். அவரையும் வந்து மெடிக்கல் செக்அப் பண்ணுவாங்க. அவரும் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சா கைது செய்யப்படுவாங்க அப்படிங்கிற விஷயம் இது வரைக்கும் உறுதியாயிருக்கு. இதை தாண்டி இன்னும் எத்தனை பேர் இந்த வளையத்துக்குள்ள சிக்க போறாங்க அப்படின்னு தெரியல. என்ன இதுல ஒரு வேடிக்கையான விஷயம், என்ன ஒரு காமெடியான விஷயம் அப்படின்னா, இது ஒரு சின்ன சர்க்கிள். அதாவது இவங்க ஒரு 4-5 பேரு, இவங்க ரூலிங் கவர்மெண்ட்ல இல்ல, ஏடிஎம்கே அந்த பிரசாத் வந்து ரூலிங் கவர்மெண்ட்ல இல்ல, ஸ்ரீகாந்த் எல்லாம் வந்து ஒரு ஃபீல்ட் அவுட்டான நபர், சினிமாவில் இருக்காரா அப்படின்னு தெரியாம இருக்கு. சோ இந்த விஷயத்த இவ்வளவு வேகமா இவ்வளவு அவசரப்படுத்தி காவல்துறை விசாரிக்கிறப்போ திமுக சம்பந்தப்பட்ட நிறைய பேரோட நிறைய பார்ட்டி நடந்தது, நிறைய விஷயங்கள் நடந்தது. ஜாஃபர் சாதிக்ல தொடங்கி பல பேர் இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து அவங்களுடைய பேர் அடிப்படுது. ஜாஃபர் சாதிக்லாம் பல ஆயிரம் கோடி ஃபாரின் வரைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணாரு அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். பட் அதுல அவரே வந்து பெயில் வாங்கிட்டு வெளியில தான் சுத்திட்டு இருக்காரு. இது போக இந்த ஆகாஷ் பாஸ்கரன், விக்ரம் ஜூஜு, அப்புறம் இந்த ரத்தீஷ், இவங்க குரூப்லயும் வந்து ட்ரக் வந்து பெரிய அளவுல விளையாண்டுருக்கு அப்படிங்கிறதா இவங்களுக்கு என்ன வேலையை என்னன்னா பார்ட்டி நடத்துறது தான். இருக்கக்கூடிய ஹீரோயின்ஸ், பெரிய பெரிய ஹீரோஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு பார்ட்டி நடத்துறதா இவங்களுடைய வேலையே. சோ அந்த பார்ட்டி அப்படின்னா அதுல வந்து ட்ரக் யூஸ் பண்ணப்பட்டது அப்படிங்கிறது ஒரு மேஜரா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். வெளிநாட்டுல இருந்துலாம் இந்தியாவில கிடைக்காத ட்ரக் எல்லாம் வெளிநாட்டுல இருந்து கொண்டு வர வச்சு இதுக்குன்னு சில அந்த ட்ரக்கை யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க எல்லாம் வர வச்சு அதை பயன்படுத்த வச்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் லீக் ஆச்சு. அது அவ்வளவு பெரிய விஷயமா பல ஆயிரம் கோடிக்கு நடந்திருக்கு. நிறைய ஆக்ட்ரஸ் வச்சு பண்ணியிருக்காங்க, ஆக்டரை வச்சு பண்ணியிருக்காங்க, இதே வேலையா இருந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம்லாம் தெரிய வந்தது. பட் அதுல எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. இன்னும் யாரும் ஏதாவது அது மாதிரி செஞ்சாங்களா, இல்ல அத மாதிரி அவங்க செஞ்சாங்கன்னு சொல்றாங்கல்ல, சோ அவங்களையாவது கூப்பிட்டு எந்த அடிப்படையில இவங்களை இப்படி சொன்னீங்க, உண்மையால அவங்க பார்ட்டியில வந்து ட்ரக் யூஸ் பண்ணாங்களா, இல்ல நீங்க பொய்யா சொன்னீங்கன்னா உங்களை கைது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு நடவடிக்கை இந்த காவல்துறை எடுத்திருந்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நம்பிக்கையா இருக்கும். சரி, காவல்துறை இந்த விஷயத்துல வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க, அவங்க உண்மையா பயன்படுத்தியிருந்தா அவங்க கைது பண்ணப்படுவாங்க அப்படின்னு நம்பலாம். பட் அந்த விஷயம் எல்லாம் அப்படியே முழுசா மூடி மறைக்கப்பட்ட மாதிரி மறைக்கப்பட்டுருச்சு. பட் இப்போ இந்த விஷயம் வந்து பூதாகரமா மாத்தப்பட்டிருக்கு. அவர் வந்து ஏடிஎம்கே நபர் அப்படிங்கிறதுனால மாத்தப்பட்டிருக்கா, இல்ல ஸ்ரீகாந்த் மேல தனிப்பட்ட வன்மம் ஏதாவது டிஎம்கே ஆட்சிக்கு இருக்கா அப்படிங்கிற விஷயம்லாம் தெரியல. பட் என்ன அப்படின்னா, ட்ரக் யூஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களை கைது பண்றது, அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறது எல்லாமே வரவேற்கக்கூடிய விஷயம் தான். இது தப்பு, நம்ம தப்பு அப்படின்னு சொல்லல. இன்னும் இருக்கக்கூடிய கிருஷ்ணான்னு சொல்றாங்க, நடிகர் கிருஷ்ணா, இன்னும் பல பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களையும் சேர்த்து கைது பண்ணிட்டோம், நாம வரவேற்கிறோம், காவல்துறையை பாராட்டுறோம். அதே மாதிரி ஓரவஞ்சனம் இல்லாம திமுக நபர்கள் இத்தனை பேர் இருக்காங்கல்ல, அவங்க மேலேயும் இந்த குற்றச்சாட்டு இருக்குல்ல, இவங்களாவது 1 கிராம் 11 கிராம் கைப்பற்றப்பட்டது அப்படிங்கிற செய்தி தான். அங்கெல்லாம் பல கிலோகளை யூஸ் பண்றாங்க, வாரம் வாரம் பார்ட்டி நடத்துறாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் கேள்விப்படுறோம். சோ அதுல இருக்கக்கூடிய நபர்களையும் இந்த காவல்துறை வந்து கைது செஞ்சது அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டுல ட்ரக் அப்படிங்கிறது, முன்னாடிலாம் ட்ரக் அப்படின்னா ஒரு பெரிய வேல்யூ இருக்கும், அது வந்து ஒரு பெரிய இது, ரொம்ப கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயம், எல்லாருக்குலாம் கிடைச்சிடாது தெரியுமா, அதுக்கெல்லாம் ஒரு பெரிய லிங்க் இருக்கணும், அந்த செயின்குள்ள இருந்தா மட்டும்தான் அதை வாங்கவே முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு காலம் இருந்தது. ஆனா இப்போ ரொம்ப சர்வ சாதாரணமா எப்படி கோட்ரு கிடைக்குதோ, எப்படி சரக்கு கிடைக்குதோ ஒயின் ஷாப்ல, அதை மாதிரி யாருக்கு போன் பண்ணாலும் வாங்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு தமிழ்நாட்டுல ட்ரக் அப்படிங்கிறது ரொம்ப மோசமா மலிவா கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் மாதிரி, ஒரு அத்தியாவசிய பொருள் மாதிரி இளைஞர்களுக்கு மாறி இருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. எந்த அடிப்படையிலப்பா சொல்றேன் அப்படின்னா, அது சோர்ஸ் டேட்டா இதெல்லாம் விட்டுருங்க, கிரைம் ரேட் தமிழ்நாட்டுல ஏறி இருக்கா இல்லையா, பெண்கள் துன்புறுத்தப்படுறது, ஆண்களால மோசம் பண்ணப்படுறது, இல்ல அங்கங்க செயின் ஸ்நாச்சிங் நடக்கிறது, இல்ல ஏதோ விஷயங்கள் அப்படிங்கிறது எவ்வளவு மோசமான விஷயங்கள்லாம் கேள்விப்படுறோம். இதுக்கெல்லாம் பேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரக் வந்து அதிகமாயிடுச்சு அப்படிங்கிறது தான். இது சம்பந்தமாகவும் காவல்துறை வந்து விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னா நல்லா தான் இருக்கும். பட் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா எல்லாமே கூட்டு களவாணிகள் அப்படிங்கிறப்போ அது மாதிரி விஷயம் நடப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடையாது. பட் காலம் இப்படியே ஓடிடாது, காலம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு விடை அப்படிங்கிறத வச்சிருக்கோம், கண்டிப்பா கொடுக்கும் அப்படின்னு நம்புவோம். இதை மாதிரி சொசைட்டில நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்களை எடுத்து பேசிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். நன்றி.